ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மசால் தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கு. இப்போ தோல் உரித்து எடுத்துக்கலாம். ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டிருக்காங்க. நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச பிறகு அடுத்தது போட ஆரம்பிங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா ஒரு 4-5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேயே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துருக்கு. நிறைய வெங்காயம் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்காங்க. கருவேப்பிலை கொஞ்சம். உருளைக்கிழங்கு ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த வெங்காயம் போட்டால் தான் மசால் தோசைக்கு நல்லாயிருக்கும். ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு, ஒரு 1/4 கிலோ வெங்காயமாவது சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கு. தூள் உப்பு போட்டுக்கோங்க. நேரத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தெல்லாம். இது நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ வேக வச்சு தோல் உரித்து வச்சுருந்தேன் பாருங்கள், அந்த உருளைக்கிழங்கை உதிர்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கையாலேயே கொஞ்சம் மசிச்சு போட்டுக்கலாம். ரொம்பவே அப்படியே குழகுழன்னு மசிக்க வேண்டாம், ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் மசிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா உதிர்த்து போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தோட. கேஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலாவில் குழந்தைங்களுக்கு தரலாம். நான் பெரியவங்க சாப்பிடும்போது நிறைய பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு உரிச்ச பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க. ஒரு 10-15 பூண்டு சேர்த்துக்கோங்க. தேவைன்னா இஞ்சி திருகி போட்டுக்கோங்க எண்ணெயிலேயே, அப்போ கேஸ் பிடிப்புலாம் ஏற்படாது. உருளைக்கிழங்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு மசால் தோசை எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சாதாரணமாக நார்மல் நம்ம தோசை மாவு தான். அதை எடுத்து நல்லா இது மாதிரி ஊற்றிக்கோங்க தவாவில். இந்த மாதிரி போட்டு மசாலா அப்படியேவும் வைக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு திருப்பி போட்டால் பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு திருப்பி போடாத இப்படியே கூட சாப்பிட்டுக்குவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இது மாதிரி நல்லா மசாலா நம்ம செஞ்சு வச்ச மசாலா எடுத்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மடிச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த தோசை பூரியோட ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சாம்பார் சாதம் வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு மசாலா தொட்டுன்னு சாப்பிட கூட ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.